இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. நல்லா எண்ணி பாருங்க. நாமெல்லாம் வந்தோம், என்னுடைய பேச்சை கேட்குறீங்க, வீடுக்கு போகிறீங்க. நீங்கள் போய் வீட்டில் சிந்திக்க வேணும். நம்மளையெல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாருங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். 5 லட்சம் கோடி. இதெல்லாம் யாரு கட்டுறது? நீங்க நாங்க தான் கட்ட வேணும். நாம எல்லாம் சேர்ந்து தான் கடனை கட்டி ஆகணும். அப்பா வாங்கின கடனை மகன் கட்டுறான்ல, அது மாதிரி இந்த அப்பா அப்பான்னு சொல்ற ஸ்டாலின் வாங்கின கடனை நம்ம தலையில சுமத்திட்டார். இன்றைக்கு சிந்தித்து பாருங்க. 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல கட்சி ஆண்டு இருக்குது. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 2021 2026 வரை 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 லட்சம் கோடி. என்ன செஞ்ச? புதுசா செஞ்சியா? ஒண்ணுமே செய்யல. எப்படி இவ்வளவு கடன் ஏறிச்சு? எல்லாம் ஆட்டை போட்டான், கிடைக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். கிராமத்தில் ஒரு பரமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் மிச்சம்னு. எரியிற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் மிச்சம்னு. இவர் பாட்டு கடனை வாங்கி நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டு இவரெல்லாம் முதலாளி ஆக்கிட்டாங்க. எதுக்கு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறாரு? முதலீடு ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போனார். அதான உண்மை. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.